அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் நாவே அருள் அவர்களின் பச்சை ரத்தம் இந்திய விவசாயிகளின் யுத்த கீதங்கள் என்ற கவிதை புத்தகத்திலிருந்து 2 வரி தேசிய கீதம் என்ற தலைப்பில் ஒரு கவிதை வாசிப்பது துரை திவ்யா. ஒரு விவசாயியின் தலைப்பாகை தேசிய கொடியைப் போலவே புனிதமானது. ஏனெனில் அவனது உடல் தன்மான கம்பம். கொடிக்கயிறு முறுக்கேறிய நடுமுதுகு நரம்பு. கொடித்துணியோ அவனது உழைப்பைப் போலவே பட்டொலி வீசி பறக்கக்கூடியது. அவன் கம்பத்தின் கீழ்தான் அனைவரும் நிற்கின்றோம். கண்ணீரும் வியர்வையும் கலந்திருக்கும் தேசிய கொடியில் கொடிக்காத்த குமரனின் குருதியும் உறைந்திருக்கிறது. சர்வாதிகாரியின் சங்கீதம் எவ்வளோ பெரிய மேடையில் நிகழ்த்தப்பட்டாலும் சத்தியத்தின் மெல்லிசையாக மாறுவதே இல்லை. மன்னனை வரவேற்க பாடிய போதும் ஜனகன மன ஜனங்களின் சங்கீதமாக ஜனித்து விடுகிறது. மகாகவியின் வாக்கு பொய்ப்பதில்லை. இப்போது பாடுவோம் 2 வரி தேசிய கீதம். ஜெய் ஜவான் ஜெய் கிசான். இப்போது பாடுவோம் 2 வரி தேசிய கீதம். ஜெய் ஜவான் ஜெய் கிசான். நன்றி.